இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பண்ருட்டி ராமச்சந்திரன் அவருடைய கருத்து என்னன்னா, எங்களை மதிக்காத பாஜக கூட்டணி போறதை விட நீங்க விஜய் கூட்டணியில் போய் சேர்ந்துருங்க ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கிறார். இன்னொன்று என்டிஏ ஒரு ஆபத்தான கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சார்? அரசியல் அரங்கத்துக்குள்ள அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் நம்பி 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னது நான் தான். ஒரு அரசியல் கட்சி தலைவராட்டு நாம் தமிழர் சீமான் தம்பி விஜயகாந்த் ஒரு அணி அமைச்சார், மக்கள் நல கூட்டணினாலாவது ஒரு 8-10 5 ஓட்டு எடுத்தார், அணி அமைச்சார். பல நிரூபிக்காதவங்க முன்னாடி யாரும் வரமாட்டாங்க தம்பின்னு சீமான் சொல்லியிருந்தார். ஆனால் பல நிரூபிக்காத விஜய் கூட கம்பைன் பண்ணதுக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களே ஒரு அறிவுரையை சொல்லியிருக்கிறார். இது விஜய்ய ஆப்ஷன் ஆட்டு அன்புமணி ராமதாஸும் ஓபிஎஸ் எடுக்கிறாங்கிறத கருத்து எவ்வளோ நாளைக்கு முன்ன கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம தான் பேசிட்டு இருந்தோம். முதல்ல யார் சொன்னா? பண்ருட்டி ராமச்சந்திரனா ரவீந்திரன் துரைசாமியா? நீங்க தான் சொல்றீங்க. நம்ம பேசியிருந்தோம். நம்ம தான் அதை முதல்ல சொன்னோம். பண்ருட்டியார் இப்போ சொல்றாரு, நம்ம சொன்னோம் விஜய்க்கு அன்புமணி ஆப்ஷன் இருக்கு, ஓபிஎஸ் ஆப்ஷன் இருக்குன்னு நம்ம சொன்னோம். காரணம், அரசியல் அரங்கத்துக்குள்ள விஜயை ஒரு ஆப்ஷனாக காட்டி அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி கிட்ட பேரம் பேசலாம். அன்புமணி ராமதாஸும் விஜயும் கம்பைன் பண்ணுனா படதமூலத்துக்குள்ள எடப்பாடிக்கு நிலைமை மோசமாக போயிடும். அப்போ அன்புமணி ராமதாஸ் விஜய்க்கு தவிர்க்க முடியாத ஒரு நபர், எடப்பாடி பழனிசாமிக்கு தவிர்க்க முடியாத நபர் ஆகிடுவார். 35+ ராஜ்யசபான்னு கேட்கலாம். பாமக டாக்டர் ஐயா அன்புமணி ராமதாஸ் தனித்தனியாக இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி ஜெயங்கொண்டான் கூட்டத்தில் என்ன சொன்னார்? என்டிஏல பாமக இருக்குது, பாமக நம்ம கூட வருவாங்க. பாமகன்னு சொல்கிறது ஐயாவும் அன்புமணியும் இணைஞ்சு வரணுங்கிற கருத்தை தான் சொல்கிறார். அப்போ பாமக மிகவும் இன்றியமாத கட்சி எடப்பாடி பழனிசாமிக்குங்கிறத எடப்பாடி பழனிசாமி ஜெயங்கொண்டான் கூட்டத்தில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறார். அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த அடுத்த மணித்துளியில் அன்புமணி 4 அமைச்சர் வேணும்னு கேட்குறாரு. 1 2 இல்லை, 4 அமைச்சர் இருப்பாங்கன்னு சொல்கிறார். அப்போ அன்புமணிக்கு அதில் 10.5 அன்புமணிக்கு ஒரு பார்கெனிங் வந்துடுது. கூட விஜயை ஒரு ஆப்ஷனாக சேர்த்தா எடப்பாடி கிட்ட மிகப்பெரிய பார்கெனிங் அன்புமணிகிட்ட வந்துடும். ஸோ அன்புமணி ஒரு பிறந்தநாள் வாழ்த்து அரசியலிலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு சொல்லும் போதே நான் அன்புமணிக்கு இப்படி ஒரு நோக்கம் இருக்குங்கிறத பதிவு பண்ணேன். இப்போ ஓபிஎஸ் காலம் கடந்துட்டுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். காலம் கடந்துடுச்சுன்னு சொல்கிறார். பாரத பிரதமர் மோடி அவர்களை அனுமதி கேட்டும் சந்திக்க அனுமதி கிடைக்கல, வரவேற்க அனுமதி கிடைக்கல. அவருடைய தொகுதியில் நடந்த எலக்ட்ரிஃபிகேஷன், புகைவண்டி எலக்ட்ரிஃபிகேஷன், அது தொடர்பாக நன்றி தெரிவிக்க கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கல. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை ஏற்றுக்க மாட்டாருங்கிற ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் ஏன் விஜய் ஒரு ஆப்ஷனை எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு கருத்தை பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்லியிருக்கிறாரு. அது இன்றைய சூழ்நிலையில் ஓபிஎஸ்க்கு ஒரு உகந்த ஒரு ஆலோசனையாக தான் நானும் பார்க்குறேன். அது சரியான தீர்வுன்னு நினைக்கிறீங்களா? அந்த வாட் இஃப் அங்கே போகிற பட்சத்தில் கரெக்டாக இருக்குமா? அங்கே போகிறதுல இன்னும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. என்னென்ன சிக்கல்கள்? பல நிரூபிக்காத விஜய், அன்ட்ரஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய். எப்படி நீங்கள் சீட்டை பங்கு வைக்க போகிறீங்க? விஜய்க்கு அப்பெல்லாம் என்னென்னு முடிவு பண்ணி சீட்டை பங்கு வைக்க போகிறீங்க? விஜய் 2024 தனிச்சு நின்று ஒரு X% Y% எடுத்திருப்பாருன்னா இப்போ அவர் சபார்டினேட்டாக போகிறதுக்கோ பிரைமரியாக போகிறதுக்கோ எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. எடுத்த வாக்கின் அளவில் பார்லிமெண்ட்டுக்கு இவ்வளோ எடுத்துட்டாருங்கிற அதன் அடிப்படையில் அவர் தன்னுடைய
அரசியல் பேரத்தை எப்படினாலும் திஸ் சைடு ஆர் தேட் சைடு பண்ணிக்கலாம். இப்போ அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டாக இருக்கிறதுனால என்ன பலம் விஜய்க்குன்னு போட்டு நீங்கள் ஓபிஎஸும் விஜயும் வந்து கைகுலுக்குவீங்க. அது ஓபிஎஸ் ஒரு பலத்தை விஜய் ஏற்றுக்கிட்டாருன்னா ஏற்றுக்கிட்டது தான். விஜய் ஓபிஎஸ் ஒரு பலத்துக்கு ஏற்றுக்கிட்டாருன்னா ஏற்றுக்கிட்டது தான். அது நம்ம கையில் இல்லை. அந்த முடிவெடுக்கிறது பிளேயர்ஸ் தான். அது என்ன முடிவெடுக்க போகிறாங்க. இப்போவே விஜய் ஓபிஎஸ்ஸை சிஎம்மாக சொல்கிறாருன்னு ஒரு தகவல் ஓடுது. ஒரு வலைத்தளத்தில் நான் பார்த்தேன். இப்போ கூட விஜய் ஓபிஎஸ் சிஎம்மாக சொல்கிறார். எஸ், அது அவங்களோட பேச்சுவார்த்தை வரும்போது தானே எவ்வளோ சீட்டு என்னது யார் சிஎம்ங்கிறதுலாம் முடிவுக்கு வரும். விஜயை சிஎம்மாக சொல்லுவாருங்கிறது தான் பார்வை. ஆனால் எவ்வளோ சீட்டுக்குங்கிறது அடுத்தால வரும். ஸோ இது விஜய் சிஎம்ங்கிற ஒரு ஆப்ஷன் ஓபிஎஸ்க்கு இருக்குதுங்கிறது மட்டும்தான் இதுக்குள்ளே எடுத்துக்க முடியும். இந்த மாடாலிட்டிஸ் என்ன, ஃபார்மாலிட்டிஸ் என்ன, என்ன காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன, செயல் திட்டம் என்ன, கொள்கைகள் என்ன, இதெல்லாம் இருக்குது. அதில் விஜய் வந்து இலவசத்துக்கு ஆதரவானவர், ஓபிஎஸும் இலவசத்துக்கு ஆதரவானவர். விஜய் பெரியார் மண்ணுன்னு சொல்லக்கூடியவர், ஓபிஎஸும் பெரியார் இதுக்கு சாதகமானவர். ஸோ கொள்கை அடிப்படையில் பெரிய வேறுபாடு ஒன்றும் இல்லை. விஜய் அதிமுக ஊழலை எதுக்கல்ல. அப்போ அது இபிஎஸ்க்கு மட்டுமல்ல ஓபிஎஸ்க்கும் பொருந்தும். ஒரு வேளையில் இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் விஜய்க்கு ஆட்கள் வந்து ஒரு அதிமுக ஊழலை எதுக்காத ஒரு தன்மையும், பெரியார் மண்ணுன்னு அந்த திராவிட இயக்கங்கிற அந்த புள்ளி எடுத்ததும், இலவசங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்ததும், ஒரு 4 சீட்டோட இப்படி அதிமுகவோட ஒரு பகுதி தம்மக்கிட்ட கூட்டணிக்கு வரோம். அதனால் அதிமுக நம்ம பயிச்சிடக்கூடாது, எம்ஜிஆர் முன்னெடுத்து விஜய் முன்னெடுத்து அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க திட்டம் தீட்டியிருக்கலான்னு தான் எனக்கு தோணுது. ஒரு நீண்டகால ஒரு திட்டத்தோட 4 சைட்டோட அந்த திட்டத்தை போட்டிருக்கலான்னு தான் தெரியுது. பட் 2 பேரும் ஒருமித்த கருத்தில் வரணும். அந்த ஒருமித்த கருத்து தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அது வந்து அதை அணி அமைஞ்சிடலாம். இவங்க சேரும் பட்சத்தில் தென் மாவட்டங்களில் வந்து பலமாக இருக்கும் அப்படின்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்கிறாரு. எடப்பாடிக்கு அது ஆபத்தாக முடியுமா? தென் மாவட்டத்தில் எடப்பாடிக்கு என்னங்க இருக்குது, என்ன இருக்குது என் மேல் ஆபத்தாக வர்றது? 24 நான் சொன்னேன், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி 3 இடங்கள்லையும் எடப்பாடி டெபாசிட் இழப்பாருன்னு சொன்னேன். நடந்ததா இல்லையா? இப்போ நான் ஷீட் ஷேரிங்காக காத்துட்ருக்குறேன். ஷீட் ஷேரிங் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைன்னு சொன்னால் அப்படி பாஜக 10% வாக்குக்கு தக்கன சீட்டை வாங்கிட்டாங்கன்னு நம்ம திருப்தி அடையலாம். ஷீட் ஷேரிங்கில் எடப்பாடி பாஜகவை ஏமாத்த நினைச்சாருன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம அரசியல் முடிவை நாம் எடுப்போம். அதுவரை நம்ம காத்திருப்போம். அவருடைய கருத்து என்னன்னா, களம் வந்து திமுக தாவேக்கா தான் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் இணையவே இல்லை. ஏன் இந்த கருத்தெல்லாம் சொல்றாரு? அப்படிலாம் சொல்லலை. திமுக ஆட்சிக்கு வந்தாச்சுங்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்தாச்சுன்னார். இது செமி பேனலுங்கிறார். திமுக மேலே நிற்குது. 2வது இடம் யாருக்குங்கிறது தான் சொல்கிறார். அவர் 40 சீட்டு திமுகவுக்கு வரும்னு சொன்னார். நான் தான் சொன்னேன் 35 சீட்டும் 4 சீட்டில் ஃபைட்டு 48% வாக்கு முக ஸ்டாலின் எடுப்பாருன்னு சொன்னேன். இப்போவும் நான் 45% வாக்குக்கு மேலே முக ஸ்டாலின் எடுப்பாருன்னு அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன். ஒரு புது ஃபோல்ஸ் வரும்போது எக்ஸிஸ்டிங் பவரில் இருக்கக்கூடிய ஃபோல்ஸ் பாதிக்காது, எக்ஸிஸ்டிங் பவரில் இருக்கவங்க பாதிக்காது. அப்போ ஸ்டாலின் வந்து 45க்கு மேலே ஈஸியாக வந்துடுவார். 3 தடவை ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டை ஆட்டு அந்த அணி 45 வந்துட்டாங்க. அந்த அணி இன்டாக்டாக இருக்காங்க. அந்த அணியில் தேமுதிக சேரதுக்கும் சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த அணி 45% வாக்குங்கிறது வந்து எளிதான ஒன்று. எதிராக 3 அணி நிற்குது. அப்போ வெற்றிங்கிறது முக ஸ்டாலினுக்கு ஒத்துக்கிட்டார். இது செமி ஃபைனல். இதில் வர்றவங்க 31 ஸ்டாலின்கிட்ட மோதுவாருங்கிற ஒரு கணக்கு அவர் சொல்கிறாரு. இப்படி ஒரு அணி அமைஞ்சால் அது 2வது வருங்கிற ஒரு பார்வை அவர்கிட்ட இருக்குது. அதில் பாமகவே அவர் சேர்த்துருக்கிறாருன்னா சௌமியா அன்புமணிகிட்ட பேசாமல் அதை சொல்லியிருக்க மாட்டார். அன்புமணிகிட்ட பேசாமல் சொல்லியிருக்க மாட்டார். ஸோ நான் ஃபோர்ஸி பண்ண அந்த பாமகவும் ஓபிஎஸும் விஜய் ஒரு ஆப்ஷனாக கருதலாங்கிறது வந்து நடைமுறை சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதில் பலம் தொடர்பாக விஜயை என்ன அசஸ் பண்ணுறாங்களோ அது ரொம்ப முக்கியம். இல்லை, இது வந்து 2வது அணியாக வரும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அணி அமைஞ்ச பிறகு தான் நான் சொல்ல முடியும்னு நான் சொல்கிறேன். அது அவர் பார்வை. அணி அமைஞ்சாச்சுன்னு நினைக்கிறார் அவர். நான் அணி அமைகிறவங்கள சிக்கல்களை சொல்கிறேன். நான் தான் அவருக்கு முன்னாடி சொன்னேங்க, ஓபிஎஸ்ஸுக்கும் டாக்டர் ராமதாஸும்
விஜய் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு. விஜய்க்கு ஆடிட்டர் வெங்கட்ராவரா, அவர் டாக்டர் ஐயா பார்க்குறாங்க தகவல்களை யார் முதல் சொன்னேன்? சிஆர் பாஸ்கரனும் விஜய் தரப்பும் பேசுகிறாங்கங்கிற ஒரு தகவலை யார் முதல் சொன்னான்? நான் தான் அதை முதல்ல சொன்னேன். பட் அந்த பேச்சுவார்த்தை முடியணும், பேச்சுவார்த்தை ஒரு தெளிவாகணும், இருதரப்புலையும் அதில் ஒரு ஒற்று போகக்கூடிய ஒரு தன்மை வரணும். அதான் ஒரு வெப்பில் ஓபிஎஸ் முதல்வர் போட்டிருக்கான்னு கூட நான் சொன்னேன், காட்டு பார்க்குறீங்களா? இல்லை சார். ஸோ அந்த ஒரு புரிந்துணர்வு அங்கே வரணும். இவர் எல்லாமே சொல்லிட்டு என்டிஏ ஒரு ஆபத்தான கூட்டணி, மக்களுக்கு வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஒரு சுயநலமான கூட்டணி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறார். அவர் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு, அது அவரோட பார்வை. ஓகே, இப்போ உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக சார்பாக வந்து ஒரு சுற்றுப்பயணம் ஆகஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க தான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்காரு, எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம். 8-9 மாத கால இடைவெளி இருக்கிறப்போ இந்த சுற்றுப்பயணங்கள் இப்போ ஒரு பிரச்சாரம் மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க. எடப்பாடியோட சுற்றுப்பயணம் திமுக எதிர்ப்பு, அதில் மத்திய அரசின் பணிகளையும் மோடியின் பணிகளையும் சொல்லலைங்கிறனால தான் மோடி 10-11 எடப்பாடியை பார்த்துட்டு போனாருங்கிற தகவல்களும் வருது. அது திமுக எதிர்ப்பு அரசியலின் ஒரு கூறு. அன்புமணி பண்ணுறது 10.5க்காகவும் வன்னியர் அரசியலுக்காகவும் டாக்டர் ஐயா கூட பண்ணக்கூடிய அரசியலுக்காகவும் அவர் வந்து எடுக்கிற ஆயுதம் திமுக எதிர்ப்புன்னு எடுக்கிறார். அதான் சொன்னேன், கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு கிடையாது நான் சொன்னேன். ஆனால் ஸ்டாலினுக்கு அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, ஸ்டாலினோட பெற்ற சீஃப் மினிஸ்டர் அன்புமணி, பாங்கி மூணால் பாராட்டப்பட்டவர்னு டாக்டர் ஐயா தான் அன்னைக்கு ப்ரொஜெக்ட் பண்ணார். யார்? ஜான் ஆரோக்கியம் சாமி எல்லாரும் பண்ணின அந்த அரசியலில் அந்த அன்புமணிக்கு போட்ட வன்னியர்கள் ஸ்டாலினை விட திறமையான முதல்வர் அன்புமணின்னு ஏற்றுக்கொண்டவங்க. அந்த வாக்குகள் ஸ்டாலின் மீண்டும் தலைமை பொறுப்புக்கு வரும்போதும் அவங்களால ஸ்டாலின் வந்து பெரிய தலைவராக ஏற்றுக்க முடியலை. பட் இது பெருத்த வன்னியர் சமூகத்தில் இந்த அன்புமணி ஏற்றுக்கொண்ட வன்னியர்களுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். மற்ற வன்னியர்களை பொறுத்தவரையில் அவர் செல்வ கணபதி ஆர்கனைசர், சேலம் எம்பி துரைமுருகன், நமக்கும் அவருக்கும் ஆகாது, செலக்டிவ் அம்னீசியா, நீங்கள்லாம் ஏன் ஞாபக மறதி இருக்குது, அண்ணாவே முட்டாள்தனமாக விமர்சிக்க நீங்கள்லாம் ஏயா இருக்கணும் பதவியில்லைன்னு அவரை சொல்லுவோம், அது வேறு விஷயம். பட் பொதுச் செயலாளர் ஒரு கட்சியில், தென் ஜெகத் ரட்சகன், இவர் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன், தென் ஆண்டிமடம் சிவசங்கர், குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், இப்படி எண்ணற்ற வன்னியர்கள் கூட்டணி கட்சியிலையும் சத்ரியன் சுதா, இவர் விஷ்ணு பிரசாத், இப்போ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வன்னியர்கள் வாக்கு இருந்தாலும் கூட பாமகவுக்கு அன்புமணிக்கு வாக்களித்த வன்னியர்கள் வந்து ஸ்டாலின் எதிர்ப்பு வன்னியர்கள். அதைத்தான் அன்புமணி வந்து இப்போ தனக்கு அறுவடை பண்ணதுக்குள்ள அந்த வேலையை பார்க்குறாரு. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, ஸ்டாலின் அவர்களுக்கும் வன்னியர் எதிர்ப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு. பாமக வன்னியர் எதிர்ப்பு, நாடார் தேவேந்திர குல வேளாளர்கிட்ட கலைஞர்கள் எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜின்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அப்போ பெரியார் போட்ட டேஸ் தான் சொன்னால் காமராஜ் போட்ட டேஸ் தான் தேவர்களுக்கு, காமராஜ் போட்ட டேஸ் தான் வன்னியர்களுக்கு, காமராஜ் போட்ட டேஸ் தான் 64க்கு பிறகு நாடார்களுக்கு, காமராஜ் போட்ட டேஸ் தான் 74 பிறகு கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கு, யாதவர்களுக்குலாம் பேசலாம். நான் பேச விரும்பல, சொல்கிறேன். அந்த அளவுக்கு முதல் அரசியல் சட்ட திருத்தம், ஓபிசி ரிசர்வேஷன் அதன் மூலவர் காமராஜ் தான்னு ஸ்டாலின் சொல்லிட்டார்ல, கலைஞர் சொல்லலைல்ல அதை. அதே மாதிரி இமானுவேல் சேகரனாருக்கு வந்து அரசு விழா பண்ணிட்டாரு. மோடி என்னைக்கு அவங்கள தேவேந்திர குல வேளாளர் பேர் மாற்றம் பண்ணாரோ அடுத்த நொடியே சர்டிஃபிகேட் கொடுன்ட்டார் ஸ்டாலின். மோடி பேர் மாற்றம் பண்ண அடுத்த செகண்ட் சர்டிஃபிகேட் கொடுன்ட்டார். கலைஞர் அப்படிலாம் செயல்படலை. ஸோ கலைஞருக்குள்ள எதிர்ப்பு நாடார்களிடமும் தேவேந்திர குல வேளாளர்களிடமும் ஸ்டாலினுக்கு இல்லை. ஆனால் பாமக வன்னியர்கள்ட்ட ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இருக்கு, பாமக வன்னியர்கள்ட்ட. ஓகே, நான் இந்த சுற்றுப்பயணம் கேள்வி முடிச்சிடறேன் சார். எல்லாருமே ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க, தேமுதிக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இது செல்ஃப் எடுக்குமா? தேமுதிக அலையன்ஸ் ஆப்ஷனுக்காக தான் பண்ணுறாங்க. அன்புமணி ஆன்டி டிஎம்கேவா பண்ணுறாரு, தேமுதிக ஆன்டி டிஎம்கேவா பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியில், சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லும்போது ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு தான்
அவங்க ஏடிஎம்கே ஆப்ஷனாக காட்டி திமுக கூட்டணியில் வரக்கூடிய அளவுக்கு தான் அவங்களோட அரசியல் நகர்வு இருக்கும்னு கருதுறேன். பொறுத்தவரை பார்ப்போம். அதில் ஓகே. பொதுத்தளத்துக்குள்ளே தான் அவங்க போவாங்க. எங்கேயாவது கூட்டணி போகணும் அப்படிங்கிறதுக்காக விரிச்ச சுற்றுப்பயணம். கண்டிப்பாக கூட்டணியில் தங்களுடைய முக்கியத்துவத்தை உயர்த்திக்கிடத்துக்கு பண்ணுறாங்க. ஓகே சார். உங்கள் நேரத்துக்கும் நேர்காலம் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.